ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மைன்னு ஒரு பாடம் இருக்குங்க. இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் வர்ற முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் 40 கேள்வி இருக்குது. இந்த 40 கேள்விக்குள்ளே இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டோம். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் எடுத்து வச்சிட்டோம். எல்லாமே சேர்ந்து 40 கேள்வி தான் இருக்குது. இந்த 40 கேள்வியை நீங்கள் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடிக்கடி இந்த வீடியோவை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் மறக்காமல் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வர்றது கன்ஃபார்ம். உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி எடுத்திருக்கோம். 40 கேள்வியிலேருந்து தான் கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. இது தாண்டி வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? சரி, பாருங்கள். முதல் கேள்வி, பொருளாதார முன்னேற்றத்திற்கான முதன்மையான குறியீடுகள் யாவை? ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை சில குறியீடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான முதன்மை குறியீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை அனைத்தும் சரி. இந்த 4 குறியீடுகளை வச்சு ஒரு நாடு முன்னேறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். நிகர நாட்டு உற்பத்தி NNP, தனிநபர் வருமானம் PCI, வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI. இந்த 4 வச்சு ஒரு நாடு முன்னேறுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடலாம். இவை தான் முதன்மையான குறியீடுகள். அடுத்த கேள்வி, தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது. தேசிய லெவலில் நம்ம உற்பத்தி பண்ணுவோம்ல, ஒரு நாட்டுடைய உற்பத்தியின் உண்மையான அளவு எது? எதை உண்மையான அளவுன்னு சொல்கிறோம்? விடை நிகர நாட்டு வருமானம். நிகர நாட்டு வருமானம்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறதா நிகர நாட்டு வருமானம். இதுதான் உண்மையான அளவு. அடுத்த கேள்வி, தலா வருமானத்தை எவ்வாறு கணக்கிடலாம்? இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் 40 கேள்வியை பார்க்கலாம் பரவாயில்ல, இந்த ஒரு கேள்வியாவது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்கிடலாம்? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா நாட்டுடைய மொத்த வருமானத்தை மேலே வச்சுக்கணும், கீழே மக்கள் தொகையை வச்சுக்கணும். அப்படி போட்டு வகுத்திங்கன்னா விடை கிடச்சிரும். சரிங்களா? அதாவது வருமானம் மேலே வரணும், மக்கள் தொகை கீழே வரணும். இதை பார்த்துக்கோங்க. இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, தனிநபர் வருமானம் எதில் மட்டும் கணக்கிடப்படுகிறது? தனிநபர் வருமானத்தை ஒரே ஒரு மதிப்பில் தான் சொல்லுவாங்க. விடை அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலரில் தான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, உலக வங்கியின் 2017-2018 அறிக்கையின்படி குறைந்த வருவாய் கொண்ட நாடுகளின் தலா வருமானம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2017-2018 உலக வங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறிப்பிட்ட டாலருக்கு கீழே தலா வருமானம் இருந்தால் அந்த நாடு குறைந்த வருவாய் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1005. 1005க்கு கீழே ஒரு நாட்டில் தலா வருமானம் இருக்குதுன்னா அந்த நாடு குறைந்த வருவாய் பெற்ற நாடு. அதுவே உலக வங்கியின் 2017-2018 அறிக்கையின்படி அதிக வருவாய் கொண்ட நாடுகளுடைய தலா வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த டாலருக்கு மேலே போனால் அதிகமான வருவாய் கொண்ட நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா $12,235. இந்த டாலருக்கு மேலே தலா வருமானம் இருக்குதுன்னா அந்த நாடு அதிக வருவாய் பெறும் நாடு. 1005 டாலருக்கு கீழே போயிடுச்சுன்னா அது குறைவான வருமானம் பெறும் நாடு. 7வது கேள்வி, வாங்கும் திறனில் இந்தியாவின் இடம். முன்னாடி நம்ம பார்த்தோம் PPPன்னு பார்த்தோமா, அதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியாவுடைய இடம் 3ஆம் இடம். அடுத்த கேள்வி, வாங்கும் திறன் சமநிலையில் முதலிடம் வகிக்கும் நாடு. அப்போ எந்த நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது சீனா. சீனா தான் PPP இதில் முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று 1, கூற்று 2 டைப்பில் இருக்குது. கூற்று 1, இந்தியாவில் மனிதவள வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். கூற்று 2, இதன் தலைமையகம் புதுடில்லியில் இருக்கிற சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் தென் மாநிலங்களில் எத்தனையாவது இடத்தில் பெற்றுள்ளது? அதாவது எந்த இடத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் தமிழகத்தின் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்குது. அப்போ முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் இருக்குது. அடுத்த கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம். இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. கல்வி அறிவு வீதம், பாலின விகிதம், இதெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க.
2011 சென்சஸ் படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு வீதம் 80.33%. அதுவே 2011 சென்சஸ் படி இந்தியாவுடைய கல்வி அறிவு வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04%. தமிழ்நாடுனா 80, இந்தியானா 74. அடுத்த கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின வீதம். பாலின வீதம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்களோ அதான் பாலின விகிதம். தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 996. அடுத்த கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். தமிழ்நாடுனா 996 பார்த்துட்டோம். இந்தியா அப்படின்னா 943. சில இடங்களில் 940 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் எது வருதோ அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி, 2015-2016 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் உயர்கல்வியின் சேர்க்கை விகிதம். உயர் படிப்பு படிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் சேர்க்கை விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. விடை 44.30%. 44% ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே 2015-2016 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் உயர்கல்வியின் சேர்க்கை விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.50%. சரிங்களா, இந்தியானா 24, தமிழ்நாடுனா 44. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கேட்டிருக்காங்க. சூரிய மின்தகடு அமைப்பு, சோலார் பேனல் அதிகமாக கொண்ட மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிரினங்கள் கொண்ட இயற்கை சூழலை பேணி பாதுகாப்பது இந்திய குடிமகனின் கடமை என்று கூறும் சட்டப்பிரிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 51(a)G. இதுதான் இயற்கை வளங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை அப்படின்னு சொல்லுது. இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்த கேள்வி, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 2010. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பசுமையானது 20, 10 அப்படின்னு குறைஞ்சிட்டே போச்சு. அதனால் பசுமையை காப்பாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. எல்லோரும் படிச்சிருப்பீங்க. இந்த சட்டங்கள்லாம் முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்ணிக்கிறது தான் பெட்ரு. அடுத்த கேள்வி, வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வன பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1980 தான் வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முன்னே நம்ம பார்த்தது வன பாதுகாப்பு சட்டம், இப்போ பார்க்க போகிறது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 1972 கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வி, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம். நீர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லுவாங்க. கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1974 கொண்டு வந்தாங்க. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002 கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. நம்ம மேம்பாடு அடைகிறோம் இல்லைங்களா, அது வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. காரணம், மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். பாருங்கள், கூற்று காரணம் சரியா? விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்த கேள்வி, மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது. மனித வளம் என்ற சொல் எதை குறிப்பிடுகிறதுனா ஒட்டுமொத்த மக்களுடைய திறமை, அந்த திறமை அதிகமாகிறது தான் மனித வளம் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது. இப்போ 2-3 நாட்டை எடுத்து கம்பேர் பண்ணுறோம். எந்த நாடு மேம்பட்ட நாடு அப்படிங்கிறத எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா, மக்களுடைய வருமானம் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, எந்த வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம்? எந்த வருவாயை தலா வருமானம் அழைக்கிறோம்னா சராசரி வருவாய். அதாவது நம்ம முன்னையே பார்த்தோம், நாட்டு வருமானத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதை நாட்டு மக்கள் தொகையால் வகுக்கிறோம். வகுக்கும்போது கிடைக்கிற சராசரி, அந்த சராசரி வருவாயைத்தான் தலா வருமானம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. G8 நாடுகளுடைய கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இல்லை. ஜப்பான், கனடா, ரஷ்யாலாம் இருக்காங்க.
அடுத்த கேள்வி, சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. சார்க் இதை உருவாக்குனதே இந்தியா தான். இதில் உறுப்பு நாடுகளாக இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா உறுப்பு நாடு கிடையாது. பாகிஸ்தான் உறுப்பு நாடு, பூட்டான் உறுப்பு நாடு, சீனா வெறும் பார்வையாளர் மட்டும்தான். அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பாக கருதப்படுகிறது. காரணம், இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, விடையை பார்க்கலாங்களா? விடை, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அதாவது நிகர தேசிய உற்பத்தி, இதை தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பாக நம்ம கருதலாம். இதைத்தான் தேசிய வருமானம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தானே. எந்த ஒரு நாடு மேம்படுவதற்கும் மனித வளம் அத்தியாவசியம். காரணம், கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நல்லா டெவலப் பண்ணி விட்டோம்னா தான் எதிர்காலத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, மனித மேம்பாட்டு குறியீடுன்னு உருவாக்குவாங்க. அந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதில் எதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு இங்கே கேட்டிருக்காங்க. விடை, பாலினத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது HTI இதை உருவாக்க கல்வி, உடல் நலம், வருமானம் இந்த 3 மட்டும் எடுத்துக்குவாங்க. பாலினத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த மாநிலத்தின் கல்வி அறிவு தேசிய கல்வி அறிவியத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. முன்னாடியே பார்த்துட்டோம், தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு தான் தேசிய கல்வி அறிவை விட அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி, பாலின விகிதம் என்பது என்ன? முன்னே நம்ம பார்த்துட்டோம். பாலின விகிதம்னா என்னங்க? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இதுதான் பாலின விகிதம். இப்படி கால்குலேஷன் பண்ணுறது தான் பாலின விகிதம். அடுத்த கேள்வி, பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? சமத்துவம் என்பது எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை, நிலையான மேம்பாடு. அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டறி. இங்கே பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதம் பொருந்தாது. ஏன்னா சூரிய ஆற்றல் என்பதும் ஒரு ஆற்றல், காற்றாற்றல், இயற்கை வாயு எல்லாமே ஆற்றல். காகிதம் என்பது தவறு. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம். முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க, என் அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென், இவர் தான் எழுதியிருப்பார். 40வது கேள்வி, கடைசி கேள்விங்க. உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம், இவங்க தான் தயாரித்து வெளியிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவையே இன்னும் 2-3 முறை நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கவே தேவையில்லை. இந்த 40 கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த டாபிக் ரெடி பண்ணி வீடியோவை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.